மார்னிங் எவ்ரிவன், ஹாப்பி ஃப்ரைடே. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பரோட்டா பண்ண போகிறேன். ரொட்டி மாவு பிசைஞ்சாச்சு. முள்ளங்கி, மூலி, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறேன். ஓமம் தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சியெல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் வதக்கிட்டு அப்புறமா பண்ணலாம். இது தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். முள்ளங்கியில் பிழிஞ்சோன்னா அதை ரொட்டி மாவு பிசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டி மாவு பிசைஞ்சிட்டேன்னா அதை குடிச்சிக்கலாம். உப்பு இது போட்டு கூட, மிளகு பொடி போட்டு கூட. கேரட்லேயும் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம், ரொம்ப தண்ணி இருக்காது. நான் வதக்கிட்டு பண்ணலாம். ஸ்டப் பண்ணிவிட்டு பரோட்டா பார்க்கலாம். ஓமம் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகா, இது காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், கேரட்டையும் போட்டிருக்கேன். இப்போ பிழிஞ்சு வச்ச முள்ளங்கியும் போட்டுடலாம். இப்போ உதுத்துட்டு ஒன்றா வதக்கிட்டு உப்பு, காரப்பொடி, கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டு பண்ணலாம். முள்ளங்கியும் போட்டு உப்பு, காரப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லியும் தூவியாச்சு. ஒன்றா வதக்கிட்டு நம்ம ரொட்டி மாவில் ஸ்டப் பண்ணிவிட்டு பரோட்டா பண்ண வேண்டியது. சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. மற்றெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தியில் வச்சு சப்பாத்தி இட்டுட்டு இதை போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். மாதிரி பண்ணி பாருங்கள். ஸ்டஃபிங் ரெடி. ரொட்டி மாவு விட்டுட்டு இப்போ ஸ்டஃப் பண்ணி பண்ண வேண்டியது தான் பரோட்டா. ரொட்டி மாவில் இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு பரோட்டா பண்ணிவிட்டு தவாவில் போட்டு எடுத்தால் ரெடி ஆகிடும். சூப்பரான பரோட்டா ரெடி. நீங்கள் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் காலிஃப்ளவர், கேரட்டு, அப்புறம் மூலி, முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.